ஆமாம், நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்துட்டுருக்கோம். நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்களே எவ்வளோ பள்ளம் நோண்டி போட்டிருக்காங்க. இது வந்து வடபெருப்பாக்கம் டு அதான் மாதவரம் டு ரெட்டில்ஸ் போகிற ரோடு. வடபெருப்பாக்கம் தாண்டி நம்ம வந்து வீட்டுக்கு போனோம். பெரிய பள்ளம் இருக்குங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே ஒரு அங்கிள் வந்து இறந்துட்டார். காலையிலேயே நடந்துக்குது, விடிய காலையில் நடந்துச்சாமாங்க. அதான் ஒரு 7 மணிக்கு அது மாதிரி நடந்துச்சோ, 7 மணி அது மாதிரி நடந்து வழியெல்லாம் திருப்பி விட்டாங்க. அது வர வேலையே இங்கே நடக்கலை. எவ்வளோ நேரமாக வேலை நடக்குது தெரியுமாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்கும். அதனால தான் இந்த ரோடை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ காலையில் ஒரு உயிர் போன பிறகு தான் எனக்கு என்னமோ இவங்க வேலையே செய்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரே சைடு தான், ஆப்போசிட்லேயும் நமக்கு வண்டி வருது, நம்மளும் போகிறோம். லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே ரோடுனா, அதுவும் இங்கே மெயினாக பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்படி தான் வந்து போகும். இந்த ஸ்ட்ரீட்லேயும் லைட்டு இல்லை, வேலையும் செய்ய முடியல. இன்றைக்கி வந்து அநியாயமாக ஒரு உயிர் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா டிராஃபிக் போலீஸ் வந்தாங்க, எல்லா போலீஸும் வந்தாங்க. அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து மழைநீர் வடிகால் வேலை நடக்குது, அதனால் பார்த்து போங்க, நிதானமாக போங்கன்ட்டு அங்கே இப்போ போர்டு வச்சுருக்காங்க. அது எப்படி தெரியல, ஒரு உயிர் போன பிறகு தான் நம்மளுக்கு வைக்கணும்னே தோணுது. நாங்கள் அன்றைக்கி வந்தோம், ஒரு 9:30 மணி இருக்கும். செம்ம டிராஃபிக், பயங்கரமான டிராஃபிக்கு. நாங்கள் என்ன பண்ணோன்னா 100க்கே ஃபோன் அடிச்சிட்டோம். ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, 100ல் ஃபோன் அடித்தா அந்த போலீஸ் தானே போவோம், இந்த போலீஸ் போகுமா அப்படின்னு கேட்டாங்க. யார் என்கிட்ட எங்கள் மாமா பசங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன், அதில் போட்டால் வந்து டேரெக்டாக நமக்கு இதுக்கும் போகும். அது என்ன டெலிகால் போயிட்டு டிராஃபிக் போலீஸுக்கு கொடுக்குறாங்க, நம்ம கனெக்ஷனு கொடுத்துட்றாங்க 100க்கு ஃபோன் போட்டால். அதுவும் போடுறோம் ஃபோனே எடுக்கலை. ஓகேவா, பெரிய பெரிய வண்டி லாரி எல்லாமே இப்போ வந்து இந்த ரோடு எதுங்க, அந்த கல்கட்டா ரோடு ஜாயின் ஆகுமா? ஒரு கல்கட்டாக்கு ஒரு மெயின் ரோடு ஒன்று போதில்ல, அதுலேயும் போய் ஜாயின் பண்ணும் தானே பைபாஸ். திருப்பதிக்கு போகுதா அந்த ரோடு? ஆமாம், இந்த ரோடு வந்து திருப்பதிக்கு போகுது. திருப்பதி நெல்லூரா? சரியா. அப்போ இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு. என்னடா இது, ஒருத்தர் இறந்துட்டாரு, இப்போ போய் இவங்க போய் ரெடி பண்ணுறாங்களேன்னு ஒரு வேதனை. நிறைய ஆசை எங்களுக்கே வந்து இங்கே ஸ்லிப் ஆகி நாங்களே கீழே உள்ளாத வண்ணம் தான். அன்றைக்கி ஏஸ்பா தான் எங்களை காப்பாற்றினாரு. அவ்வளோக்குள்ளே பிரச்சனை ஆகி நாங்கள் வந்து தப்பிச்சோம். இன்றைக்கி வந்து ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் எல்லாம் நின்னது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எல்லோரும் வராங்க. ஒரு உயிர் போனாதான். நம்ம நாட்டில் வந்து சைனாவோட நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கனால கவர்மெண்ட்டுக்கு நம்ம உயிர் பெருசாக தெரியலையோ என்னமோ எனக்கு தெரில. ரோடெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு ரெடி பண்ணாலே நல்லாயிருக்கும். ஓகேங்க, இதை சொல்ல தான் நான் நினச்சேன். பாய்.